அவர் வலது திருவடியை மடிச்சுட்டு இருக்கிறது, இடது திருவடியை நீட்டிட்டு இருக்கிறது, அதை அத்தனையும் நினைத்து கொண்டு அடுத்தது அவருடைய தர்மாதி பீடம், தர்மம் அதர்மம், ஞானம் அஜ்ஞானம், வைராக்கியம் அவைராக்கியம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம், இந்த 8 கால்களோட தான் பகவானுடைய தர்மாதி பீடம் இருக்கும். அந்த பீடத்தை எல்லாம் நினைத்து அந்தந்த காலோடு இங்கே எழுந்துள்ள இருக்கிறார் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல சொல்ற ஓம் அனந்தாய நமஹா இது விந்யஸ்ய தஸ்மின் உபரி ஓம் பத்மானய நமஹா. ஆதிசேஷன் இருக்கார், அதுக்கு மேல தாமரை வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அங்க கூட இருந்து யாரெல்லாம் பரிச்சர்யா ஸ்திரீகள், பெருமாளுக்கு சத்திர சாமரம் வீசுகிற பெண்கள் இருக்காளோ இல்லையோ, அவ பேர்லாம் சொல்றார். ஓம் விமலாயை சாமரஹஸ்தாயை நமஹா, விமலாம் சாமரஹஸ்தாம் விந்யஸ்ய. இந்த இடத்துல சாமரஹஸ்தம் பிடிச்சிருக்கிற விமலா இங்க இருக்கட்டும். அடுத்தது உத்கர்ஷிண்யை நமஹா, அடுத்து ஞானாயை நமஹா, கிரியாயை நமஹா, யோகாயை நமஹா, பிரஹ்வையை நமஹா, சாத்தியாயை நமஹா, ஈசானாயை நமஹா, அனுகிரகாயை நமஹா. இவர்கள்லாம் பெருமாளுக்கு ஒவ்வொரு பக்கத்துல கொடை சாமரம் பிடிக்கிறவா. அவர்கள் எல்லாரையும் கொண்டு ஆவாகனம் பண்ணி கொண்டு அடுத்து சஹசிரபண சோபிதாம் 1000 படங்களோட ஓம் அனந்தாய நாகராஜாய நமஹ, திருவனந்தாழ்வானான நாகராஜன் இங்க இருக்கட்டும். இது விந்யஸ்ய மேலே பிரத்யேகம் கந்த புஷ்ப தூப தீபைர் அபியர்ச்சிய. இப்படி யாரெல்லாம் கொண்டு இப்ப ஆவாகனம் பண்ணிருக்கோமோ அவ எல்லாருக்கும் கந்தம் தூபம் புஷ்பம் எல்லாத்தையும் அபியர்ச்சனம் பண்ணி சர்வபரிபாராணாம் தத்சத் ஸ்தானேஷு பத்மாசனானி சங்கல்பிய. இந்த பரிவாரங்கள் அத்தனை பேருக்கும் அவரவர் இடத்துல ஸ்தானம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சு அனந்த கருட விஷக்சேனானாம் சபீடகம் பத்மம் விந்யஸ்ய. திருவனந்தாழ்வானுக்கு, கருடனுக்கு, விஷக்சேனருக்கு அவாவாளுக்கு பீட்டம் தூபம் தீபம் கந்தம் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு சர்வதா புஷ்ப அக்ஷதாதீனி விகீரிய. எல்லா இடத்துலையும் புஷ்பத்தையும் அக்ஷதையும் தூவி விகீரியனா அப்படி தூவிட்டு யோகபீடஸ்ய பశ్చిமோத்தர திக்பாகே ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ இது குருனு கந்த புஷ்ப தூபதீபை சம்பூஜ்ய பிரணம்ய அனுஜ்ஞாப்ய பகவத்யாகம் ஆரபேத. அதுக்கப்புறம் ஆழ்வாராச்சாரியர்களிடத்துல அனுஜ்ஞை பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு திருவாராதனத்தை தொடங்கு. பశ్చిమ உத்தர திக்பாகே, வடமேற்கு பாகம். நாம இப்ப வடக்கு நோக்கி நின்று இருக்கோம் இல்லையோ, வடமேற்கு பாகத்திலே ஆழ்வாராச்சாரியர்களுக்கெல்லாம் இடத்தை கற்பித்து அவர்களிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு ஆரம்பிக்கச்சே இந்த திருவாராதனத்தை தேவரீர் ஏத்துக்கணும்னு முதல்ல கை ஊப்பிண்டு பிரார்த்தி. கல்பித்தே நாகபோகே சமாசீனம். நாம் இப்ப கற்பனை பண்ணி வச்சிருக்கிற ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கிற ஆதிசேஷ பீட்டத்தில் பகவான் எழுந்துள்ள இருக்கிறார். அவரிடத்தில் அடிய அனுமதி கேட்கிறேன். பகவந்தம் நாராயணம் புண்டரீக தல அமலாயத்தை க்ஷணம். அழகா தாமரை கண்கள் கொண்ட பெருமானிடத்தே கிரீட மகுட கேயூர ஹார கடகாதி சர்வபூஷணை பூஷிதம், அனைத்து ஆபரணங்களும் தரித்தவர், ஆகுஞ்சித தட்சிண பாதம், மடித்திருக்கிற வலது திருவடி, பிரசாரித வாமபாகம், நீட்டி இருக்கிற இடது திருவடி, ஜானுவின்யஸ்த பிரசாரித தட்சிணபுதம். இப்படி ஜானு வலது கையை தன்னுடைய தொடை முழங்காலு பக்கத்தில் வச்சிருக்கிறவராய், நாகபோக வின்யஸ்த வாமபுஜம். நாகபோகத்தில் ஆதிசேஷ பீഠத்திலே கீழே இருக்கிற ஆதிசேஷனிடத்தில் இடது கையை வைத்தவராய், ஊர்த புஜத்வயேன சங்க சக்கரதரம் சர்வேஷாம் சிருஷ்டிஸ்திர பிரளய ஹேதுபூத மஞ்சனாபம் கௌஸ்துவேன விராஜமானம். மேல் 2 திருக்கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பெருமானை நினைத்து கொண்டு ஆராதன அபிமுகோ பவ, அடியனுடைய ஆராதனத்தை ஏற்றுக்கொள்பவராக ஆக வேண்டும் என்று பிரார்த்திச்சுக்கோ. மூலமந்திரேன பிரார்த்திய, மூலமந்திரேன தண்டவது பிரணம்ய. மூலமந்திரத்தை சொல்லி கீழ் விழுந்து நமஸ்கரித்து உத்தாய எழுந்திருந்து சுவாகதம் நிவேத்திய, சுவாகதம் சுஸ்வாகதம் வருக வருக என்று பெருமானிடத்துல சொல்லி யாவத் ஆராதன சமாப்தி சாநித்திய யாச்சனம் புரியாது. அடியன் திருவாராதனத்தை முடிக்கிற வரைக்கும் தேவர் இங்க சந்நிதி கொள்ளணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூண்டு இருப்பார், 3வது வீட்டுக்காரன் கூண்டு இருப்பார். தேவர் திடீர்னு இங்க எழுந்து விடக்கூடாது, இருந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்நத்திர அபிமத தேசே பூஜா சேத்து பூஜா சேத்து ஏவம் ஆவாகனம். இதை தவிர மற்ற இடத்துல அபிமத தேசத்திலையும் பண்ணலாம். மந்திர யோக சமாஹ்வானம், கரபுஷ்போப தரிசனம், பிம்ப உபவேசனம் செய்வ, யோக விக்கிரக சிந்தனம், பிரணாமச்ச சமுத்தானம், ஸ்வாகதம் புஷ்பமேவச்ச, சாநித்திய யாச்சனம் சேதி தத்திர ஆஹ்வானஸ்ய சத்கிருதா. ஒருத்தனை ஆஹ்வானம் பண்றோம்னு வச்சுக்கோ, வரவேற்பு பத்திரிகை, ஆஹ்வான பத்திரிகை அப்படின்னு ஆஹ்வானம் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டுமா? அப்போ மந்திர யோகத்தால சமாஹ்வானம் பண்ணலாம், கர புஷ்பத்தை காட்டி சமாஹ்வானம் பண்ணலாம், பிம்ப உபவேசனத்துல பண்ணலாம், யோக விக்கிரக சிந்தனத்துல பண்ணலாம்,
நினைவாலேயே பிரார்த்திக்கலாம், பிரணாமம் வணங்கி செய்யலாம், சுவாகத்தம் புட்பமே வச்ச 2 புட்பத்தை சேர்த்து வாங்கோன்னு கூப்பிடலாம், சாநித்திய யாச்சனம் இங்கு இருங்கள், இங்கு கோயில் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். இப்படியாய் ததோ பகவந்தம் பிரணம்ய தட்சிணதா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ இது ஸ்ரீயம் ஆவாக்கிய பிரணம்ய. இனிமே பத்னி ஜனங்கள் எல்லாம் ஆவாகனம் பண்ணும். இப்ப இது வரைக்கும் நாம பார்த்தது வட்டில் கிண்ணி எல்லாம் வச்சாச்சு, அதுல தீர்த்தம் பூரித்தாகி விட்டது, கல்பனம் பண்ணிட்டோம், பெருமானுடைய ஆதிசேஷ பீட்டம் பத்மம் அதெல்லாத்தையும் பண்ணிட்டோம், தேவர் இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சுட்டோம். இனிமே அடுத்தது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார். முதல்ல ஸ்ரீதேவி நாச்சியார், அப்புறம் பூம் பூமி இது பூம் அவாக்கிய நீலாதேவிக்கு, 3வது நீலாதேவி நாச்சியாருக்கு செய்து கிரீடாய மகுடாதிபதையே நம இத்துபரி பகவதா பश्चिम பார்ஸ்வே சதுர்பாகும் சதுர்பக்தம் கிருதாஞ்சலிபுடம் மூர்த்தினி பகவத் கிரீடம் தியாயந்தம் கிரீட ஆக்கியா திவ்ய புருஷம் பிரணம்ய. கிரீடம்னு பெயர் பெற்றிருக்கிறதே ஒரு திவ்ய புருஷனாக கொண்டு வணங்கி, அவருடைய குண்டலத்தை வணங்கி, இடது குண்டலத்தை வணங்கி, திருமார்பில் இருக்கிற கௌஸ்துபத்தையும் ஸ்ரீவத்சத்தையும் வணங்கி, அவ ஒத்தொத்தர் ஒரு மகாபுருஷன். சக்கரம் ஒத்தர், சங்கம் ஒத்தர், ஸ்ரீவத்சம் ஒத்தர், பீடம் ஒத்தர், வலது குண்டலம் ஒத்தர், இடது குண்டலம் ஒத்தர், அப்படி இருக்கிறவர்களாரையும் வணங்கி விட்டு ஸ்ரீவத்சாய ஸ்ரீனிவாசாய நமயிதி ஸ்ரீவத்சம் புரதா பிரணம்ய, பகவானுடைய ஸ்ரீவத்சத்தை முன்னோக்கி வணங்கி, ஓம் ஹாராய சர்வாபரண அதிபதையே நம இது ஹாரம் புரதா பிரணம்ய, அவர் சாத்தின் இருக்கிற ஹாரத்தை எல்லாம் நன்கு வணங்கி, ஹாரம் அவர் சாத்தின் தான் நன்னா இருக்கும், நம்ம சாத்தின் தான் நன்னா இருக்காதுங்கிற, அதனால அவருடைய ஹாரத்தை வணங்கி, அவருடைய கிரீட மகுடங்களை வணங்கி, காஞ்சி குணோஜ்வலாய பீதாம்பராய நம இது பீதாம்பரம் புரதா, அவருடைய அழகான பட்டு பீதாம்பரம் மஞ்சள் ஆடை, அதிலே ஷஹப்பு கரை, அரக்கு கரை, அதிலே பொன் சரிகை, இப்படித்தான் பகவானை சாத்தின் இருப்பார். அந்த பீதாம்பரத்தை வணங்கி, சர்வேபியோ பகவத் பூஷணேபியோ நம இது சர்வபூஷணானி சர்வதா பிரணம்ய, எல்லா ஆபரணங்களையும் வணங்கி, அப்புறம் ஆயுதங்களை வணங்குறதுக்கு ஹேதிராஜராய் சக்கராயுத தாழ்வாரை முதலிலே வணங்கி, அதுக்கப்புறம் தட்சிணதா பிரணம்ய நந்தகாய கட்காதிபதையே நமஹா, அவருடைய வில் வாழ் மற்றும் உண்டான பஞ்சாயுதங்களையும் வணங்கி, பகவத் சங்கம் தாரயந்தம் வாமதா பிரணம்ய ஓம் சர்வேபியோ பகவத் திவ்ய ஆயுதேபியோ நம இது சர்வாயுதானி பரிதா பிரணம்ய, அனைத்து ஆயுதங்களையும் பலம் வந்து வணங்கி, அதுக்கப்புறம் திருவனந்தாழ்வானிடத்துல வந்து நாகராஜம் சதுர்புஜம் ஹலமுல முசலதரம் கிருதாஞ்சலிபுட்டம் பணாமணி சஹசிர மண்டித உத்தமாந்தம் பகவந்தம் ஆலோகயந்தம் பகவத் ஸ்பர்சன ஆனந்த பிரம்மித சர்வகாத்திரம் தியாத்வா பிரணம்ய, பகவானை தம் மடியில வச்சிருக்கிறதுனால எவ்வளவு ஆனந்தத்தோடு இருக்கிறார். அப்படியே மூச்சு இழுத்து விடுறாருன்னு சொன்னா பெருமான் தன் மடியில இருக்கிறதுனால தானே. சிந்தாமணி மிப உத்வாந்தம் உத்சங்கேனந்த போகினா என்று பட்டர் சாதித்தார் போலே, ஒரு பெரு விலையனான மணி, ஒரு சிறந்த ரத்தனத்தை, பாம்பு ரொம்ப 100 வருஷம் இருந்ததுன்னா தலையில ரத்தன மாணிக்கம் இருக்குங்கிற அளவு, அதை போல இந்த ஆதிசேஷன் தன் மடியிலே உமிழ்ந்து விட்டு அந்த பெரிய பெருமாளுக்கு என் வருமோன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதாய் அந்த ஆதிசேஷனையும் வணங்கி சமந்ததா பிரணம்ய, அடுத்தது பெருமானுடைய பாதுகையை வணங்கி, 3வது விஸ்வக்சேனாயேதி பகவதா பிராகுத்தர பார்ஸ்வே தட்சிணாபிமுகம் பகவந்தம் விஸ்வக்சேனம் ஆசீனம், அடுத்து விஸ்வக்சேனரையும் வணங்கி, விஸ்வக்சேனருக்கு முக்கியமான 4 பிரதானர்கள் இருக்கா, அவர் பேரை சொல்றார். கஜானனாய நமஹ, ஜெயத்சேனாய நமஹ, ஹரிவக்திராய நமஹ, காலப்பிரகிருதி சஞ்ஞாய நமஹ. இந்த 4 பேர் தான் விஸ்வக்சேனருடைய பரிவாரங்கள். இதுல முதல்ல கஜானனன்னு சொல்லணும் இல்லையோ, விஸ்வக்சேனருடைய ஸ்லோகத்துல தனியன்ல சொன்னாலே ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி பாரிஷத்தை பிரசாசதே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே. இது பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்ய அவதாரிக்கையில சொல்லியிருக்கிற ஸ்லோகம். அதுல சொல்றார் கஜவக்திராத்யைஹி, கஜமுகன் தொடக்கமானோரோட கூடியிருக்கும் விஸ்வக்சேனர். அவருடைய தர்மபத்னிக்கு திருநாமம் சூத்திரவதி. அப்ப ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி சூத்திரவத்யா சமேயுஷே, திருமாலிருஞ்சோலமலைக்கு செய்து போனா உள் பிரதட்சண விமான பிரதட்சணத்திலே ஒரே பீட்டத்துல 2 பேர் இருக்கா. சூத்திரவதியும் விஸ்வக்சேனரும் ஏக பீட்டத்தில் பதியும் பத்னியுமாக எழுந்துள்ளிருக்கா. அப்ப ஜெயத்சேனன், ஹரிபக்திரன், காலப்பிரகிருதி இவர்களை வணங்கி, அதுக்கப்புறம் வாசல் காப்போன்னு 8 பேர் இருக்கா. 8 வாசலுக்கு 8 பேர் சொல்றார். ஓம் நமோ சண்டாய, ஓம் சண்டாய துவாரபாலாய நமஹ, பிரச்சண்டாய துவாரபாலாய நமஹ, பூர்வத்வார பார்ஸ்வயோகோ பிரணம்ய.
என்று சொல்லி கிழக்கு பக்கத்தில் வணங்கி. இப்ப விதிக்கு வராது பாருங்க. ஏன்னா துவாரபாலகன் க்ஷேத்திரபாலகன்னா வடமேற்கு வடகிழக்குல இருக்காதே, நேர வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குல தான் இருக்கும். அதனால கிழக்கு பக்கத்தில் சண்டன் பிரச்சண்டன். அதுக்கு அடுத்தது துவாரபாலகர்கள் பத்ரன் சுபத்ரன் தெற்கே இருக்கார். ஜெயன் விஜயன், ஜெயன் விஜயன் மேற்கு இருக்கார். அதுக்கப்புறம் தாத்தா விதாதா இவா 2 பேரும் வடக்கு இருக்கிறார்கள். என்ன இந்த 4 பக்கத்தில் இருக்கிற பாலகர்களையும் வணங்கி ஏதே துவாரபாலா சர்வே சங்கசக்கர கதாதராக ஆக்ஞாமுத்ராயுதா தியாதவ்யாக. இந்த துவாரபாலகர்கள்லாம் சங்க சக்கரத்தை தரிச்சுட்டு ஆக்ஞாமுத்ரையோடு இருக்கிறார்கள் என்று நினைக்கணும். அதுக்கப்புறம் இவா வாசல் காப்போன்னால் கோயில் காப்போன் இருக்கா. துவாரபாலக க்ஷேத்திரபாலகர்கள்னு சொல்றோம் இல்லையோ. ஆண்டாள் பாசுரத்தில் நாயகநாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பான் என்னால் அப்ப கோயில் காப்பான் வேற, வாசல் காப்பான் வேற. இப்ப ஒரு 8 பேரை சொல்லிட்டார். அடுத்த 8 பேரை சொல்ல போறார். குமுதாய நமஹா, குமுதாய கணாதிபதையே சவாஹன பரிஹார பிரகரணாய நம இதி பூர்வபியாம் திசி பார்ஸ்வதேஸ்வரம் குமுதம் பிரணம்ய. கிழக்கு பக்கத்தில் குமுதனை வணங்கி, அதுக்கப்புறம் குமுதாட்சனை தென்கிழக்கில் வணங்கி, புண்டரீகனை தெற்கிலே வணங்கி, வாமனனை தென்மேற்கிலே வணங்கி, சங்குகர்ணனை மேற்கிலே வணங்கி, சர்ப்பநேத்திரனை வடமேற்கிலே வணங்கி, சுமுகனை வடக்கே வணங்கி, சுப்பிரதிஷ்டிதனை வடகிழக்கே வணங்கி, சர்வேபியோ பகவத் பாரிஷதேபியோ நம இதி சர்வஸ்மாத் பகிஹி பிரணமேது. இப்படி அந்தந்த இடத்துல அவரவர்களை நினைத்து கொண்டு வணங்கிடு. அப்புறம் ஆவாகனம் பண்ண போறார். அந்யத்ர அவாஹ்ய பூஜாயாம் ஆவாகன ஸ்தானானி பரமவ்யோம க்ஷீணார்ணவாதித்ய மண்டல ஹிருதயானி மதுரா துவாரகா கோகுலயோஹோ கோகுலாத்தியாயானி ஆதீனி திவ்ய அவதாரஸ்தானானி ச அந்யானி பௌராணிகானி ஸ்ரீரங்காதீனி ச யதாருச்சி. நீ எந்த இடத்துல எழுந்துருள பண்ணிருக்கியோ, இதுதான் வைகுந்தம், இதுதான் பார்க்கடல், இதுதான் சூரிய மண்டலம், இதுதான் மதுரா, இதுதான் கோகுலம், இதுதான் பிருந்தாவனம், இதுதான் அயோத்தியா, இல்லை இதான் ஸ்ரீரங்கம், இதுதான் திருக்கணபுரம், இதுதான் திருச்சேரே என்று எப்படியெல்லாம் உனக்கு விருப்பமோ அப்படி நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒன்ன பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும். ஏவம் பகவந்தன் நாராயணம் தேவி பூஷண ஆயுத பரிஜன பரிச்சத துவாரபால பாரிஷை சேவமானம் சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரேதம் பெருமானே தியாத்வா பிரணம்ய மூலமந்திரேன ஸ்வாத்மானம் தேவாய நிவேத்ய. மூலமந்திரத்தை சொல்லிக்கொண்டு தன்னையே பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுடு. பிரணம்ய அனுஜ்ஞாப்பிய நன்கு விழுந்து வணங்கி பகவத் பூஜாம் ஆரபேத. பகவானுடைய பூஜையை தொடங்குன்னு 1 மணி நேரம் எடுத்துப்போம். நாங்க சாதாரணமா 15 நிமிஷத்துல பூஜையை முடிச்சிருவோமே. இவர் தொடங்குங்கிறத படிக்கிறதுக்கு இல்ல, பண்ணிருக்கிறது இத்தனை படிச்சதுதான். இப்போ பண்ணதே இல்லையோ. அப்ப பண்றது எத்தனை நாள் ஆகும்னா இதுக்கு 6 நாள் முடிஞ்சு போயிருக்கும். இந்த நாள் இந்த 6 நாளைக்கு ஆயிருந்தா தான் இதுவே வரும். அர்க்கியம் இனிமே அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எப்படி சமர்ப்பிக்கணும்னு சொல்றார். பூர்வஸ்தாபித அர்க்கிய பாத்திராது அர்க்கிய ஜலம் ஆதாய பாணிபியாம் முகம் சமுத்திருத்திய பகவன் பூர்வ அர்க்கிய பாத்திரத்திலேருந்து உத்தரணியில தீர்த்தத்தை எடுத்துனுட்டு அப்படி பெருமானிடத்துல காட்டி திருக்கைகள்ல கொடுத்துட்டு பாத்திரத்துல சேர்த்துரு. அதான் படிக்கம்னு சொல்றோம் இல்லையோ. அந்த கிரகத்துல பிரதிகிரக பாத்திரம்ங்கிறது தான் படிக்கம்ங்கிறோம். பிரதிகிரகம்னா வாங்கிக்கிறது. பதத்து கிரகம் கீழே விடற தீர்த்தத்தை எடுத்துக்கிறது. அதே மாதிரி பிரதிகிரக பாத்திரம் அவர் கொடுக்கிற தீர்த்தத்தை இது வாங்கிக்கிறது. அதனால படிக்கம்னு சொல்றோம். பிரதிகிரகேஷ்வேதி சிந்தையன்னு பகவன் முகே தரிசயித்வா பகவத் தட்சிணஹஸ்தே கிஞ்சித் பிரதாய அர்க்கியம் பிரதிகிரக பாத்திரே பிரக்ஷிபேது. அர்க்கியத்தை பெருமானுடைய திருக்கைகள்ல துடி கொடுத்துட்டு படிக்க பாத்திரத்துல விட்டுடு. ஹஸ்தௌ பிரக்ஷாள்ய பாதையோகோ புஷ்பாணி சமர்ப்பிய. அப்ப அர்க்கியம்னு சொன்னா திருக்கைகளில் கொடுக்க வேண்டிய நீர் கொடுத்துட்டு 2 புஷ்பத்தை சேர்த்து திருவடிகளை விளக்கி விட்டுடு. மேல அடுத்தது பாத்திய பாத்திராது ஜலம் ஆதாய. பாத்திய பாத்திரம் 2வது வட்டுல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு பாதையோகோ கிஞ்சித் தத்வா மனசா பாதௌ பிரக்ஷாளயன்னு பெருமானுடைய திருவடிகளிலே துளி சேர்த்து மனசால் திருவடிகளை அலம்புகிறோம் என்று பாத்தியம் பிரதிகிரக பாத்திரே நிக்ஷிபேது. அந்த பாத்திய தீர்த்தம் இத்தச்ச பிரதிகிரக பாத்திரத்துல விட்டுடு. ஹஸ்தௌ பிரக்ஷாள்ய வஸ்திரேன நடுநடு நம்ம கையால வேண்டும். வஸ்திரேன பாதௌ சம்ரிஜ்ய
உடனே அந்த திருவொத்துவாடை வஸ்திரம், கையில் ஒரு சின்ன வஸ்திரம் வச்சுருக்கணும், அதால் அவர் முகத்துக்கு தீர்த்தம் கொடுத்தா முகத்தை தொடச்சி விடணும், திருவடிக்கு தீர்த்தம் கொடுத்தா திருவடியை தொடச்சி விடணும். இந்த எல்லா ஊர்ல எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேட்டி கட்டிட்டு இருப்போம், துண்டு கட்டிட்டு இருப்போம், ஈரமா இருந்ததுன்னா தொடச்சிப்போம் தெரியும். ஆனா அதுக்குன்னு உடனே இப்ப எல்லாரும் ஒரு துண்டை கொண்டு கொடுக்குறா, காலை தொடச்சிக்கிறதுக்கு ஒரு துண்டை கொடுக்குறா, கையை கொடுக்கறது துண்டை கொடுக்குறா, அதுக்குன்னு ஒரு காகிதம்லாம் வந்து எடுத்துக்கோ, அந்த காகிதத்தை வச்சுன்னு அதுல தொடச்சிக்கோங்களா. இதெல்லாம் பார்த்துச்சு இது பெருமாள் ஒருத்தருக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அவருக்கு பண்றதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சர்வ ஜாகிரதையா பண்ணிக்கிறோம். இது பண்ண 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 வியாதி கூடுறது. எவ்வளவு ஜாகிரதையா அவன் இருக்கணும்னு பாக்குறானோ, ஏன்னால் பண்ண வேண்டிய திருவாராதனத்தை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதனாலதான் அவர் கொடுக்க வேண்டிய சக்தியும் கொடுக்க மாட்டேங்கிறார். வஸ்திரேண பாதவ் சம்ரிஜ்ய கந்த புஷ்பாணி தத்வா கந்தமும் புஷ்பமும் கொடுத்து ஆச்சமனீய பாத்திராது ஆச்சமனீயம் ஆதாய பகவத் தட்சிண ஹஸ்தே கிஞ்சித் பிரதாய பகவத் பதனே ஆச்சமனீயம் சமர்ப்பிதம் இது மனசா பாவயன்னு. அடுத்தது ஆச்சமனீய பாத்திரத்திலிருந்து எடுத்து வலது கையில கொடுத்துட்டு அவருக்கு ஆச்சமனத்துக்கு திருவுதரத்துக்கு கொடு, அவர் ஆச்சமனம் பண்ணிவிட்டார்னு மனசால நினைத்துக்கொள். அப்ப வட்டில் கண்ணிலிருந்து அர்க்கியம் ஒரு தரம் எடுத்துட்டு இப்ப அந்த பிரதிகிரக பாத்திரத்துல சேர்த்துடணும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற சர்வார்த்த துவயத்திலேருந்து 3 தரம் எடுத்து பண்ணிக்கணும். மறுபடியும் அர்க்கியம் பாத்தியத்திலிருந்து 2 தரம் எடுத்து சமர்ப்பிச்சுட்டு சர்வார்த்த துவயத்திலேருந்து 3 தரம் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பானீயம், அது ஆச்சமனியத்திலேருந்து 3 தரம் சமர்ப்பிச்சுட்டு மீண்டும் அந்த தீர்த்தத்தை சேர்த்துட்டு நடுவுல சர்வார்த்த துவயத்துல 3 தரம் கழுவிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு மேல சொல்றார், பாத்திய ஆச்சமனீய பாதபீட பிரதான அனந்த காஷ்ட ஜிஹ்வா நிர்லேகன கண்டூஷ முக பிரக்ஷாளன ஆச்சமன ஆதர்ஷ பிரதர்சன ஹஸ்த பிரக்ஷாளன முகவாச தாம்பூல தைல அபியங்கோத்வர்த்த ஆமலக தோயக. இனிமேல் திருவாராதனத்தை ஆரம்பிக்க வேண்டியவனாய் இன்னென்ன ஆசனங்கள்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். முதல் ஆசனம் மந்திராசனம். மந்திராசனத்துல எழுந்துருள பண்ணிட்டு தான் இது இத்தனையுமே. முதல்ல நாம நம்ம 13 வாக்கியங்கள் வாக்கிய குரு பரம்பரை சொல்லிக்கணும், ஸ்லோக குரு பரம்பரை சொல்லிக்கணும். அப்புறம் பெருமானை எழுந்துருள பண்ணி இதெல்லாத்தையும் ஆவாகனத்தை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணணும், பிதரம் மாதரம் தாரான்னு சொல்லி நம்ம சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் தொடங்க போறோம். தொடங்கும் போது ஒவ்வொரு ஆசனம், அதில் முதல்ல மந்திராசனம், அடுத்தது ஸ்நானாசனம், அடுத்தது அலங்காராசனம், அடுத்தது போஜ்யாசனம், புனர்மந்திராசனம், சயனாசனம் என்ன மொத்தம் 6 ஆசனங்கள் சொல்றார். அப்ப இது முதல் ஆசனம் மந்திராசனத்திலே ஜிஹ்வா நிர்லேக்கியம், அதாவது திருத்துழா எடுத்துட்டு பெருமாளுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு நாக்கு வடித்தல், இது முதல்ல செய்கிறான். கண்டூஷம், அப்புறம் சர்வார்த்த துவயத்திலிருந்து வாயை கொப்பிடிக்கிறார். முக பிரக்ஷாளனம், முகம் கழுவிக்கிறார். அவர் முகம் கழுவின்ற உடனே நம்ம கண்ணாடி காட்டணும், எவ்வளவு நன்னா இருக்கு தேவரியில் பார்த்துக்கா அப்படிங்கிறதுக்காக காட்டணும். இது நமக்கு முன்னாடி ஆடு உயர கண்ணாடி வச்சு விடுறோம், பயப்படுறதுக்கு, பார்த்து பயப்படுறதுக்காக அதை வச்சு விடுறோம். அவருக்கு கண்ணாடி காட்டினா பிரியமா இருக்கு போறது. பிரதர்சன ஹஸ்த பிரக்ஷாளன, கையலம்பி கொண்டு முகவாச தாம்பூல, அவர் ஒன்னொன்னு எதை செஞ்சாலும் உடனே தாம்பூலம் போட்டுக்கணும், வாசன திரவியம் போட்டுக்கணும், ஒரு க்ஷேமத்தடியை சமர்ப்பிக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா இது தத்தியோனாச்சா, கேசரியாச்சா, இது ஆச்சா, இது ஆச்சாங்கிற மூலியோ அதாவது அப்பப்ப அமுதி செய்து கொண்டுதான் கொள்ளுவாராம். அப்போ தேக சோதன சாட்டிகா பிரதான சோதன சாட்டிகா பிரதான ஹரித்ரா லேபன பிரக்ஷாளன வஸ்திர உத்தரிய யஜ்ஞோபவீத பிரதான பாத்திய ஆச்சமன பவித்ர பிரதான கந்த புஷ்ப தூபதீப. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண போறோம். புருஷ சூக்தாதிகள் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு வேண்டிய அளவு தீர்த்தத்தை சேர்த்து அதுக்கப்புறம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம், அவர் உடுத்துக்க வேண்டிய அந்தரியம் உத்தரியம், மேல ஷால்வே சாதரா தகடி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு சஹசிரதாரா அபிஷேக நீராஞ்சன ஆச்சமன தேகசோதன அப்ளுத வஸ்திர உத்தரிய யஜ்ஞோபவீத ஆச்சமனானி தத்யாத். முதல் திருமஞ்சனம் முடிஞ்சு அப்புறம் சஹசிரதாரா தட்டு, 1000 ஓட்டை போட்டு சஹசிரதாரா தட்டுன்னு சொல்றாரு, அந்த சல்லடத்தட்டோட சேர்த்து திருமஞ்சனமும் பண்ணவும். அப்போது இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி கொண்டது. பெருமாளுக்கு திருமஞ்சனாசனம் முடிஞ்ச உடனே திருமஞ்சனமாகி மேல அலங்காராசனம். ததா அலங்கார ஆசனம் அபியர்ச்சிய பிரணம்ய அனுஜாப்பிய பாதுகே பிரதாய, பகவானுடைய திருவடிகள் தீர்த்தமிட்டு தத்திர உபவிஷ்டே பூர்வத்து ஸ்நானீய வர்ஜம் அர்க்கபாத்திய ஆச்சமனீய சுத்தோதகானி மந்திரேன கல்பயித்வா. இது வரைக்கும் 4வது பாத்திரத்தை ஸ்நானியமா வச்சிருந்தோம். அப்படின்னா பெருமாளுக்கு இப்ப திருமஞ்சனம் பண்றதுக்கு அங்கேருந்து தான் தீர்த்தம் எடுத்து சமர்ப்பிச்சோம். இப்ப ஸ்நானம் முடிஞ்சு போச்சு இல்லையோ, அதனால அந்த தீர்த்தத்தை மாத்தி பானீயம்னு ஆக்கிவிட வேண்டும். இனிமே பிரசாத ஸ்வீகார ஆன பிற்பாடு
பெருமாள் சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கொடுக்கறது அந்த 4ஆம் வட்டில தான் கொடுப்போம். அதெல்லாத்தையும் வச்சு கல்பனை பண்ணிட்டு ஸ்நான வஸ்திராதி பூஷணாந்தன் தத்வா ஸ்நான வஸ்திரம் பூஷணம் கொடுத்து கந்தாதீன் தேவதாந்தரம் சர்வபரிவாராணாம் பிரத்யேகம் பிரதாய பெருமாளுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அனந்தன் விஸ்வக்சேனன் கருடன் என்ன அங்க எழுந்துருள் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து தூப தீபங்களையும் காட்ட வேண்டும். இது 2வது அலங்காராசனம் ஆயிடுத்து. இப்போ மந்திராசனம் ஆகி அதுக்கப்புறம் திருமஞ்சனத்துக்கு ஆசனம் ஸ்நானாசனம் ஆகி 3வது அலங்காராசனம் ஆகி கந்த புஷ்ப பிரதான அலங்கார அஞ்சன ஊர்த்வபுண்ட ஆதர்ஷ தூப தீப ஆச்சமன ಧ್ವಜ ಛತ್ರ ಚಾಮರ ವಾಹನ ಶಂಖ ಚಿಹ್ನ ಕಾಹಳ ಭೇರ್ಯಾದಿ ಸಕಲ ನೃತ್ಯ ಗೀತ ವಾದ್ಯಾದಿವಿಗೆ ಅಭ್ಯರ್ಚ್ಯ ಮೂಲಮಂತ್ರೇಣ ಪುಷ್ಪಂ ಪ್ರದಾಯ. ಇದೆಲ್ಲಾமே கொண்டு வச்சுன்னு ஆனை குதிரை ஒட்டகம் நாட்டியம் ஆடுறவ வாத்தியம் வாசிக்கிறவ புஷ்பம் தூபம் தீபம் யதாசக்தி எது நீ கொண்டு நிறுத்திக்க முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி சமர்ப்பிச்சுட்டு எதுவும் முடியலையா மூலமந்திரேன புஷ்பம் சமர்ப்பிய ஏதுமில்லைனால் பூஜும் சாந்தி என் நெஞ்சமே குறைந்த கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே என்று சொல்லி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடு. பிரத்யக்ஷரம் புஷ்பம் பிரதாய துவாதசாட்சரேன 12 அக்ஷரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இருக்கே அது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் அப்ப 8 எழுத்து சொல்லி 8 புஷ்பம் 12 எழுத்து மந்திரம் சொல்லி 12 புஷ்பம் ஓம் நமோ விஷ்ணவேங்கிறது ஷடக்ஷரி 6 அக்ஷரம் சொல்லி 6 புஷ்பம் அதுக்கப்புறம் புருஷ சூக்தி வேற அந்நேச்ச பகவன் மந்திரைஹி சக்தச்சேத்து புஷ்பம் பிரதாய. இதுல எதுக்கெல்லாம் உனக்கு சக்தி இருக்குமோ அதெல்லாத்தையும் நன்னா கொடு. தேவ்யாதி திவ்ய பரிஷதாந்தம் தத்து மந்திரேன புஷ்பம் தத்வா பிரணம்ய அப்புறம் பெரிய விராட்டியார் நீலாதேவி பூதேவி நாச்சியார் எல்லாருக்கும் கொடுத்து விழுந்து வணங்கி நித்திய கிங்கரதையா நிவேத்திய ததைவ தியாத்வா யதாசக்தி மூலமந்திரம் ஜபித்வா சர்வபோக பிரபூரணீம் மாத்திரான் தத்வா. மாத்திரேங்கிறது ஒரு முக்கியமான பிரசாதம். மாத்ரா பிரசாதம்னு திருவேங்கடமுடையா நித்தியம் காத்தால் அமைச்சார். அது எதுக்குன்னு சொல்ல பாருங்க. சர்வபோக பூரணீம் அந்த மாத்ரா பிரசாதம் கொடுத்துட்டா 2 வேலை செய்யும். எல்லா போகத்தையும் சாப்பிட்டாப்புல பண்ணும், எல்லா போகத்தையும் ஜெரிக்க வச்சோம். பாட்டு இன்னும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் உள்ள தாங்கணுமோ இல்லையோ. இப்போ அதனாலதான் அந்த மாத்திரையை முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு முகவாச தாம்பூலே பிரதாய முகத்துக்கு கமகமான்னு இருக்கிறதுக்கு வாசன தாம்பூல சமர்ப்பித்து அர்க்கியந்தத்வா போஜ்யாசனம் அபியர்ச்சிய அடுத்தது போஜ்யாசனத்தை பிரார்த்தித்து பெருமாள் அமுது செய்ய போறார். ஆசனத்துல அமர்த்திட்டோம். பிரணம்ய அனுஜாப்பிய பாதுகே பிரதாய குடம் மாக்ஷிகம் சர்பி ததி க்ஷீரம் சேதி பாத்திரே நிக்ஷிப்பிய 5 பாத்திரத்தை கொண்டு வச்சுக்கோ. குடம் வெல்லம் வச்சுக்கோ, தேன் வச்சுக்கோ, சர்பி வச்சுக்கோ அதாவது நெய் வச்சுக்கோ, ததி தயிர் வச்சுக்கோ, க்ஷீரம் கெட்டியா பால் வச்சுக்கோ. இந்த 5ஐயும் எழுதி படிச்சாலே வியாதி வந்து தூணுவா. அன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்னும் வச்சுக்கெல்லாம் வேண்டாம், சாப்பிடலாம் வேண்டாம். இதை வேகமா இந்த 5ஐயும் சொன்னிடனாலே கூடவே கூடாது 4 நாள் பட்டினி இருக்கணும்ன்றான். ஆனா பெருமாளுக்கு சமைச்சிட்டு ஏகாதசியானா கூட அவர் சாப்பிடுவார். நம்ம தான் சாப்பிடக்கூடாது. தவிர அவருக்கு வேண்டான்னு வச்சுருவா. இவர் சாப்பிட்றானோ இல்லையோ அவருக்கு வேண்டாம்னு சொல்லாமா. அப்ப இந்த 5ஐயும் சமர்ப்பிச்சுட்டு பாத்திரே நிக்ஷிப்பிய சோஷணாதிபிகி விசோத்திய அர்க்கஜலேன சம்பிரோக்ஷ அர்க்க ஜலத்திலே இருந்து சம்பிரோக்ஷணம் பண்ணி மதுபர்க்க பவனத திசா சிரா ஹருஷோத்புல்ல நயனா கிருஷ்டமானா பூத்வா பிரதாய ஆச்சமனீயம் தத்யாத். இந்த 5ஐயும் சேர்த்து கலந்து கொடுக்கறது தான் மதுபர்க்கம்னு பேர். அதே இதை கொடுக்குறோம் பெருமாள் வாங்கிக்கிறோம்னு கிருஷ்டமனா ஆனந்தத்தோட அந்த உட்புல்ல நயனம் கண்ணெல்லாம் விரிஞ்சு இந்த சின்ன குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து வாங்கிக்குமோ இல்லையோ அதை போல விரிஞ்சு நாம சமர்ப்பிக்க வேண்டும். எத்கிஞ்சித் திரவியம் பகவதே தீயதே எந்தெந்த துளிய பகவானுக்கு சமர்ப்பிக்கிறையோ தத் சர்வம் சோஷணாதிபிகி விசோத்திய அர்க்கஜலேன சம்பூக்ஷ தத்யாது. அதை நெருப்பிலே வாட்டுகிறோம், தண்ணீரிலே நனைக்கிறோம், காற்றிலே உலர்த்துகிறோம் என்று சம்ஸ்காரம் பண்ணியே தான் கொடுக்க வேண்டும். அதை நீ அனுபவிச்சுட்டு கொடுக்க கூடாது. நீ மூந்து பார்த்துட்டோ எப்படி இருக்கோன்னு கொடுக்காதே. தடிகை கொதிச்சுட்டே இருக்கு, தான்லாம் போட்டாச்சு, நன்னா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, பண்ணிட்டே இருக்கிறோ 2 தான் எடுத்து வயர போட்டான். என்ன அநியாயமா இருக்கு. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கவே இல்லையனால் சபரி சாப்பிட்டுட்டு கொடுக்குறியோ அப்படின்னு அவ பதில் சொன்னா கண்டிப்பா செய்ய வேண்டியதான். தேவரீர் சபரி ஆஹர அன்னைக்கு பண்ணும் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ததச்ச காம் ஸ்வர்ணரத்னாதிகஞ்ச யதாசக்தி தத்யாது. பெருமாள் திருவாராதனை நடந்திருக்கான். ஆனால் நமக்கு சக்தி இருக்கிற அளவுக்கு ஸ்வர்ணம் பசுமாடு தானம் 2 பண்ணுங்கிறார்.
ஸ்வர்ணதானம் பண்ணு, கோதானம் பண்ணு என பெருமாள் ஆராதனை கண்டவர்களுக்கார் கொடுத்து தத்ததா சுசம்ஸ்கிருத அன்னம் ஆஜ்யம் ஆட்யம் ததிக்ஷீர மதூனிச்ச பலமூல வியஞ்சனானி மோதகாஞ்ச அந்யானி ச லோகே பிரியதம அந்ய ஆத்மனச்சேஷ்டானி சாஸ்திர அவிருத்தானி சம்பிருத்திய சோஷணாதிபிகி விஷோத்யாதி ஆர்க்கிய ஜலேன சம்பிரோக்ஷ அஸ்திரமந்திரேன ரக்ஷாம் கிருத்வா. அப்புறம் பெருமாளுக்கு பிரசாதத்தை கொண்டு அடுக்கு, எவ்வளவு பண்ணிருக்கியோ எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் பண்ணிட்டு கணுவன்னிக்கு காக்கா பிடி கணுப்பிடி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் எடுத்துன்னு வராது, ஒரு தட்டு வச்சுருப்பா. அதுல துளி அவருக்கு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் பாருங்க, அதனால துளி எடுத்து வச்சுட்டு இப்போ இவ 2 படி பண்ணிருப்பா. இந்த 2 படியிலேருந்து ஒரு கரண்டியை மட்டும் சாதத்தை எடுத்து வச்சுக்கிறது, கரண்டி பருப்பு எடுத்து வச்சுக்கிறது. அவர் இவனுக்கு தானே ஆபத்து, சாப்பிட்டா அவருக்கு ஒண்ணு இல்லையா, பண்ணிருக்கிறது எத்தனையோ எல்லாத்தையும் கொண்டு முன்னாடி வை. அது என்ன பண்ணணும்னு சொல்றார். ததா சம்ஸ்கிருத அன்ன ஆஜ்யம் ஆட்யம் ததி ஆஜ்யம் நெய், ததி தயிர், க்ஷீரம் பால், மது தேன், பலம் மூல வெஞ்சனானி நிறைய பழ வகைகள், மூல வகைகள், வியஞ்சன வகைகள், மோதகான்ச்ச மாஷாபூபம் குடாபூபம். மாஷாபூபங்கிறது வடை, குடாபூபம்னா அப்பம், அதிரசம், வெள்ளச்சீடை, உப்புச்சீடை, பிரசாத வகை, சித்ரான்னம், மோதகாஞ்ச கொழுக்கட்டை. இந்த லோகே பிரியதம, உலகத்துல உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் பண்ணு, சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத உனக்கு எதை பிடிக்கணுமோ அதை பண்ணுட்டா. ஏன்னா இவனுக்கு எதெல்லாம் பிடிக்கணும்னு சொன்னோம்னா இவன் எத்தையானு சாப்பிட்டுட்டு அத்தையும் கொண்டு கொடுத்துட்டானா. அதனாலதான் ஜாகிரதையா சாஸ்திர அவிருத்தானி சம்பிருத்தியாங்கிறார். சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத உனக்கு எது பிடிக்கணுமோ அதெல்லாத்தையும் பண்ணி சோஷணாதிபதி அதையும் தண்ணீரிலே நினைத்து நெருப்பிலே உலர்த்தி காற்றாலே நன்கு உலர்த்தி மந்திரேன ரக்ஷான் கிருத்வா சுரபிமுத்ராம் பிரதர்ஷ்ய, சுரபிமுத்திரையை காட்டி பிரதர்ஷ்ய அர்ஹணபூர்வகம் ஹவிஹி நிவேதயேத். இதை அர்ஹமா ஆக்கி இந்த ஹவிஸ பகவானுக்கு சமர்ப்பிச்சுடு. அதிப்பிரபூதம் அதிசமக்ரம் அதிப்பிரியதமம் அத்தியந்த பக்தி கிருதமிதம் ஸ்வீகுர்வ இது பிரணாமபூர்வகம் அத்தியந்த சாத்வசவினாய அவனதா பூத்வா நிவேதயேத். அதை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லச்சு இப்படி நினைச்சுக்கணுமா. அதிப்பிரபூதம் நிறைய இருக்கிறதா நீ கொள்ளணும், என்கிட்ட அவ்வளவுதான் சமர்ப்பிக்க முடியல, பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சிருக்கேன் என்று சொல்லிட்டு அதி சமக்ரம் அதி பிரியதமம் அத்தியந்த பக்தி கிருதம், அடி எனக்கு இருக்கிற அத்தியந்த பக்தியால் இது இத்தனையும் தேவருக்கு சமைச்சிருக்கேன். தேவரீர் தான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறத கொண்டு இல்லாததெல்லாம் கொடுத்ததா வச்சுன்னு திருப்திப்படணும். ஏன்னா இப்போ வாத்தியார் சுவாமிக்கு சம்பாவனை பண்ணுவோம், அப்போ சொல்லச்சேவே இது வைக்கணும், 100 பொற்காட்சி உங்களுக்கு வச்சிருக்கணும். ஆனா எல்லாம் நீ ஸ்வீகாரம் பண்றது 100 எடுத்துக்கோ, நான் 2 தான் வச்சிருக்கேன், வச்சது 2 தான் வச்சிருக்கேன். ஆனா என்ன கொடுக்கணுமோ அத்தை கொடுத்ததா தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டு ஸ்வீகுர்வ இது பிரணாம பூர்வகம் அத்தியந்த சாத்வசாவனதம்கா, பிரணாமத்தோட ரொம்ப அப்படி பக்தி பாவத்தோட வினயத்தோட ஒண்ணுமே கொடுக்கலையே நம்ம, எப்பேற்பட்டதா அவர் ஏத்துக்கிறார் என்று நெல்லு. ததச்ச தர்ப்பணே பிரதாய ததச்ச அனபான தர்ப்பணே பிரதாய ஹஸ்த பிரக்ஷாளன ஆச்சமன ஹஸ்த சம்மார்ஜன சந்தன முக வாச தாம்பூலாதீனி தத்வா பிரணம்ய. இது பெருமாளுக்கு கொடுத்து முடிச்சதோட விஸ்வக்சேனர், அனந்தன், கருடன், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த வரிசையில கொடுத்துடு. பூர்ச்சேன மார்ஜயித்வா மீண்டும் மந்திராசனத்தை அபியர்ச்சனம் பண்ணி அனுஜாபிய பாதுகே பிரதாய தத்ர உபவிஷ்டே மால்யாதிகம் அபோஹ்ய. அந்த பெருமானிடத்துல சாத்தப்பட்டிருக்கிற மாலை புட்பாது இதெல்லாத்தையும் எடுத்து விஸ்வக்சேனர் கொடுக்கணும். ஏன்னா அவருடைய பிரசாத அத்தனை அவரிடத்துல தான் போகும். அது மாலை முதலானவதா இருக்கட்டும், போஜனம் முதலானவனா இருக்கட்டும், எல்லாம் அவரிடத்திலே போய் பிரதட்சணீகிருத்திய தண்டவத் பிரணம்ய பர்யங்காசனம் அபியர்ச்ச அனுப்பியாப்பிய பாதுகே பிரதாய. அப்ப அடுத்தடுத்து இருக்கிற இவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ பிரதிபாதித்தவான் இத்தியனுசந்தாய பகவந்தம் அனுஜாப்பிய. பகவன்னு கடைசியா விநியோகம் பண்ண இல்லையோ, பெருமானிடத்திலேருந்து சேஷாசனருக்கு வந்துடுத்து, விஸ்வக்சேனர் இடத்திலேருந்து மற்ற பேர் வாங்கிக்கிறா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணுமே. பகவன்னு நிவேதித ஹவிஹி சேஷாத் விஸ்வக்சேனையா கிஞ்சித் உத்ருத்ய நிதாய அன்னத் சர்வம் ஸ்வ ஆச்சாரிய பிரமுகேபியா வைஷ்ணவேபியோ தத்வா. தன் ஆச்சாரியனிடத்திலேருந்து தொடங்கி எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் கொடுத்து பகவத் யாக அவசிஷ்டைஹி ஜலாதிபிகி திரவியைஹி விஸ்வக்சேனம் அபியர்ச்சிய. பகவான் விஸ்வக்சேனர் இதுக்கு பாக்கி இருக்கிறது, பெருமானுடைய பாக்கி இருக்கிற சேஷ தீர்த்தத்தாலே விஸ்வக்சேனர் முதலானவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பூர்வோத்ருதம் ஹவிஷ்ச தத்வா. முன்னாடி பிரசாத் எடுத்தமே
அந்த பிரசாதத்தையும் கொடுத்துட்டு ததர்ச்சனம் பரிசமாப்பிய விஸ்வக்சேன ஆராதனத்தையும் முடிச்சுட்டு பகவந்தம் அஷ்டாங்கேன பிரணாமேது பிரணம்ய சரணம் உபகச்சேது. கடைசியா பெருமானை 8 அங்கங்களும் கீழப்படுற அளவுக்கு விழுந்து சேவி. அப்ப தீர்த்த பிரசாதம்லாம் எடுத்துட்டாச்சு. இப்ப அந்த மந்திராசனம் முடிஞ்சு போச்சு. இனிமே கடைசி ஆசனம் ஷையாசனம். பெருமாளுக்கு பரியங்காசனம் ஷையாசனம். அதை சமர்ப்பிச்சுட்டு பிரார்த்திக்கோ. உரகல் 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 ஒன்றுடராழியே சங்கே அரகரி நாந்தக வாழே அழகிய சாருங்கமே கண்டே இரவுபடாமல் இருந்த எண்மலுலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின். எல்லாரும் பஞ்சாயுதங்களும் பகவான ரட்சிக்கும். ஜாகிரதையா தேவரீர் சயனித்துக் கொள்ள வேண்டும். ஆதிசேஷனே தூங்கிப்படாதே, கருடனே தூங்கிப்படாதே, நன்னா எல்லாரும் பெருமான ரட்சிச்சுங்கோ என்று சொல்லிட்டு மீண்டும் கடைசி இதை சொல்லணும். உபச்சாராபதேசேன கிருதான் அகரஹன்மயா அபச்சாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. உபச்சாரம் 16 உபச்சாரங்கள் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அடியேன் அறிவிதி, அதனால 32 அபச்சாரமா முடிச்சுட்டேன். 16 உபச்சாரம்னு ஆரம்பிச்சேன், 32 அபச்சாரமா முடிச்சுட்டேன். சர்வாபராதான் க்ஷமஸ்வ, அனைத்து அபராதங்களையும் தேவரீர் க்ஷமிப்பிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பரியங்காசனத்தை அதைத்தான் சொல்லு. உபச்சாராபதேசேன ஜிதந்தா ஸ்தோத்திரத்தினுடைய ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ, ஹே மகாபுருஷனே பூர்வஜனே உமக்காகத்தான் சமர்ப்பித்தேன்னு சொல்லி முடி. அஷ்டாங்கம் 8 அங்கங்கள் கீழபட பிரணாமம்னு சொல்றேன். சாஷ்டாங்க பிரணாமம்னு அது எதுன்னு சொல்றார். மனோ புத்தி அபிமானேன சஹன்யஸ்ய தராதலே கூர்மவத் சதுரஹா பாதான் சிரஸ்தத்ரைவ பஞ்சமம் பிரதட்சிண சமேதேன துவேவம் ரூபேண சர்வதா அஷ்டாங்கேன நமஸ்கிருத்ய அபவிஷ்ய அக்ரத பிரபோ. பிரபுவான பகவானுக்கு முன்னாடி கீழே விழுந்தால் 2 கால் 2 கை தலை இந்த 5 கிடப்படணும். இது ஒரு கூர்மம். எப்படி ஒரு கூர்மத்துக்கு ஆமைக்கு படுமோ அதை போல 5 பட்டு இந்த 5 கூட பட்டுடும். கீழே விழுந்துட்டா கால் கை பட்டு தானே தீரும். ஆனா மனசு வேற எங்கேயானு சுத்தின்னு இருக்கும். அதை அடங்கி இங்க வரணும். புத்தியை தான் நினைச்சுட்டு இருக்கும். இவரை சேவிக்கிற நேரத்துல வேற ஏதாவது வியாபாரம் பார்த்துருந்தா 10 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அபிமான அகங்காரம் இருக்கு, நான் எதுக்கு இவரை சேவிக்கணும் என்றும் சொல்லலாம். அப்ப மனசு புத்தி அபிமானம் இந்த 3 அடங்கி 2 கை 2 கால் தலை இவை அடங்கி 8 கீழப்பட்டதுன்னா சாஷ்டாங்கம்னு அர்த்தம். அப்படி அஷ்டாங்கேர் நமஸ்கிருத்திய அபவிஷ்ய அக்ரத பிரபோகோ இத்யுக்த அஷ்டாங்க பிரணாமஹ சரணாகதி பிரகாரஸ்ச பூர்வோக்தா. இப்படித்தான் 8 அங்கங்கள் கீழப்படுறது. சரணாகதி எப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். துவமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. பகவான் தான் நம்ம ரட்சிக்கணும், நம்ம ரட்சித்துக் கொள்ளும் வல்லமை நம்மதல்லாங்கிறது. ததா அர்க்யஜலம் பிரதாய பகவந்தம் அனுஜாப்பிய பூஜாம் சமாபயேத். அவர் திருக்கைகளிலே அர்க்யஜலம் கொடுத்துட்டு பெருமானிடத்தில் அனுமதி பெற்று கொண்டு பூஜையை சமாபனம் பண்ணு. அது அத்தோட முடிந்தது என்று சாய்ச்சிருக்கார். இது கார்த்தால பூஜையை பத்தி சொல்லி முடிச்சுட்டார். மத்தியானத்துல காலக்ஷேபம், கிரந்தம், பாராயணம் மற்றும் உண்டான செய்யணும். மறுபடியும் சாயம் சந்தியாவந்தனம், சாயங்கால ஆராதனம். அதுக்கப்புறம் ராத்திரி யோக காலங்கிறது பகவானுடைய கல்யாண குணங்களை தியானித்து கொண்டே தூங்க போவது. இப்படி பஞ்சகால பாராயணனாக இருக்கணும் என்பது பகவத் ராமானுஜருடைய விருப்பம், ஆணை, கட்டளை. இதுவே இதுல எத்தனை தூரம் நம்மால செய்ய முடியுமோ அத்தனை தூரம் செய்து கொண்டிருந்தோமானால் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு பொருள் இருக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவசியம் அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டி நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் 3 தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குரு சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துளவே இம்பத்தும் வல்லார்கள் நல்ல விதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வெண்டில் மக்களேன்னு இந்த கிரகத்தாருடைய க்ஷேமலாபத்துக்கும் பகவானுக்கு கைங்கரத்துக்கு வேண்டிய அனைத்து செல்வத்தையும் பகவத் ராமானுஜர் அவர்களுக்கு அருளட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைதி.